அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். அனைவருக்கும் வணக்கம். நாம் இணைந்திருப்பது திருவருட்பா மற்றும் உரைநடை பகுதி ஆய்வு. இந்த தொடர்களில் அருட்பா பாடல்களையும் உரைநடை பகுதியும் மற்றும் திரு வள்ளலார் சம்பந்தப்பட்ட புத்தகங்களையும் ஆய்வு செய்து கொண்டு அதில் உள்ள உண்மையை அறிந்து வள்ளலார் சொல்ல கருத்துக்களை புரிந்து கொண்டு அதை பயிற்சி செய்து நாமும் வள்ளலார் போல் எப்படி ஆவது என்று முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றார் மூப்பா ஐயா. ஐயா வணக்கம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி பிரகாச வள்ளலார் திருடேசனம் ராமலிங்க அபயம் ராமலிங்கம் ராமலிங்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் சாமி. வணக்கம். பாருங்க சாமி. ஐயோ கடவுளே. சரி சாமி, போன வகுப்புல நம்ம என்ன பாவம் செய்தேனோ அதை தொடர்ந்து பார்ப்போம். அதாவது ஒரு இது முக்கியமா பார்த்தோம். அதாவது ஆசை காட்டி மோசம் செய்வேனோ, அத நிறைய பார்த்தோம். என்னென்ன இதுல மோசம் செய்யறாங்க, என்னென்ன பண்றாங்கன்ட்டு. அடுத்து பாப்போம். காவல் கொண்டிருந்த ஐயா கரெக்டா வந்துட்டாயா. டுமாரோ 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 நாட் டுடே. ஓகே. காவல் கொண்டிருந்த கண்ணியை அழித்தேனோ, அப்புறம் கணவன் வழி நிற்போரை கற்பழித்தேனோ, கற்பழித்து கடித்து கற்பம் அழித்து கழித்திருந்தேனோ. அடுத்து இப்ப இதுல வரும். குருவை வணங்க கூசி நின்றேனோ. எப்படி பாவம் ஐயா. இது பல சம்பந்தப்பட்ட விஷயத்தை ஏற்கனவே நீங்க சொல்லிருக்கீங்க, அதையும் சொல்லுங்க, கேட்டுப்படுவோம். இல்ல இல்ல, குருவை வணங்க கூசி நின்றேனோ அதை சொல்லுங்க சார். என்ன வைக்கப்படுறான் வள்ளாறு தான். வள்ளாறு குருவாக வச்சு வணங்கலாம் இல்லையா? வணங்க வேண்டாம்னு சொல்றேன் பண்றான். வள்ளாறு தான் தெய்வம் வேண்டாயா, வள்ளார குருவாக வச்சு வணங்கலாம் இல்லையா? வள்ளாறு நீ கடவுளா பாக்காது. சரி, ஒரு குரு அவரை வணங்க. அது படமே இருக்காது. எவ்வளவு பாவம் பண்றான். எனக்கு ஒண்ணு புரியல சாமி. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சித்தர் அகத்தியர் இவங்க எல்லாம் வச்சு வணங்குறாங்க, ஆனா வள்ளலார் வணங்க மாட்டாங்க. அதுவே சைவத்துல மனுஷன் தானே. நாயன்மார் மனுஷன். ஆமா, அவ்வளவு பேர் வணங்குறாங்க. ஆழ்வார் 12 பேர் வணங்குறாங்க. புத்தருக்கு மனுஷன் கடவுளே இல்லை, அவர் வணங்குறாங்க. கிருஷ்ணன் இப்ப அம்மா மாதிரி தாயை வணங்குறாங்க. இந்த சன்மாத்திர மாதிரி இந்த பொறுப்பாங்க ஐயா வணங்குறான். மனுஷன் ஆகலாம். அதான் நான் உங்ககிட்ட சொன்னேன், நீங்க தான் ஏத்துக்க மாட்டீங்க. சில சன்மார்க்கிகள் வல்லார் வந்தாருன்னு வச்சுங்களேன், அவர்கிட்ட அருளை பெற பார்க்க மாட்டாங்க. வல்லார் உட்கார வச்சு அவங்க பாடம் எடுத்து விட்டுருவாங்க. வல்லார் உண்மைதான். ஆமா, இல்ல இப்ப இது இந்த வெளிப்படையால பாவண்டான்னு சொல்றாரு ஐயா. எப்படி செய்யறாங்க அவங்க? குருவை வணங்கி கூசி நிலையணும் அப்படின்னாக்கா குருவை வணங்கணுமா? கண்டிப்பா வணங்கிதான் ஆகணுமா? அவருதான் எந்த ஒரு இதுவும் எதிர்பார்க்க மாட்டாரு, அவரையும் வணங்கணும். நீங்க ஏன் வணங்குறீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆணவம் போறதுக்கு. நான் என்ன இந்த ஆளை வணங்குறது? இந்த ஆள் என்ன பெரிய ஐயா ஒரு சும்மா சொல்றாரு. ஐயா ஆணவம் போறது எவ்வளவு பெருசு தெரியுமா? அது ஆணவம் ஒழியணும்ல. ஆரம்பத்துல இருந்து அதான் கூட வந்துருது. தம்பி இல்லைங்க. அப்ப குருவை வணங்காம நின்றாக்கா அது ஒரு பாவம். அர்த்தமாயன் பாருங்க. இல்ல 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 இல்ல, குருவை வணங்கணும். குருவின் காணிக்கை. ஆஹா சாமி, எப்படி சாமி இப்ப நீங்க காணிக்க வாங்க மாட்டீங்க? எப்படி நாங்க என்ன பண்றோம்? நான் குருவா நினைக்கிறது இல்ல. அப்ப நீங்க குருவா நினைக்கல, அப்ப நீங்க யாரு? எனக்கு நீங்க யாரு? இப்ப நான் குருவா தான் நினைக்கிறேன் உங்களை. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஆண்மனைய ஒருமைப்பாட்டு உரிமைன்றீங்களா? சாமி இது கொஞ்சம் நியாயமா இருக்கா? உங்களுக்கு என்ன விஷயம்? எனக்கு என்ன விஷயம்? குருவா நினைச்சா எனக்கு ஆணவம் ஜாஸ்தி அர்த்தம்.
நான் குரு நீ காணி கொடுத்தா எனக்கு ஆழம் ஜாஸ்தி. திருப்பிங்க இது ஒரு பாவம்ன்றாங்க. இது நான் நினைக்கிறேன் சாமி, இது ரொம்ப இது வந்து பாவம் என்ன சார். குருனாக்கா ஒண்ணு சொல்லி ரொம்ப- கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஏதோ அதான் சார். சன்மானத்தை நம்ம கொடுக்கணுமே, என்ன அவங்க எப்படி வாழ்வாங்க அதுக்காக சொல்லியிருப்பாரு போல இருக்கு. இல்ல சார், இல்லைன்னா குரு எனக்கு குருன்னு சொல்லி ஒருத்தர் அது பாவம் ஆனவம். கத்து பாட கத்துனால ம். கத்து நன்றி மரகா குருவுக்கு கொடுக்கணும். அவனை படிக்கிறவங்க நன்றி மரகா கொடுக்கணும். அவர் கேட்க மாட்டாரு, நீங்க கொடுக்கணும் அப்படின்றீங்க. ஆமா, பாருங்க காணிக்கை அதான் அர்த்தம். காணிக்கை ஃப்ரீ கொடுக்கணும், கட்டணம் இல்ல. அது வந்து கம்பல்சரி, அது வந்து ஒரு நார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது இப்படிதான் வந்து ஒரு குருனாக நீங்க வந்து ஒண்ணு கத்துக்கணும்னாக்க காணிக்கை கொடுத்துதான் கத்துக்கணும். அது வந்து விஜய் பாருங்க, இப்ப ஆயுர்வேதில ஆயுத பூஜை அர்த்தம் விஜயல அன்னைக்குதான் குரு காணி கொடுக்கணும். எல்லா ஸ்கூல் தமிழ்நாடு எல்லா ஸ்கூலும் அன்னைக்கு திறப்பாங்க. அங்கே திறப்பாங்க, அன்னைக்குதான் குரு காணி தரணும். குரு காணி கொடுத்தா குரு வணக்கம் குரு வணங்கணும். பூஜைக்கு வைக்கப்பட்டு எடுக்க கூடாது. சரி சார், விஸ்வாசர் வராரு, விஸ்வாமுத்திரர் வராரு. ஓகே, தானே தசரதன் போய் கால் எடுத்து பாருங்க. அந்த தலை கீழே வச்சிருக்கான் இல்லையா, அது கரெக்டாக அப்படியே கால் அம்பினாலாம். அது கீழே நெசையும் அவருக்கு ரத்தம் தான். அவளை அடுத்து வணங்கலாம். மறந்துட்டானோ கிரீடம் இருக்கிறத? இல்ல அவனால அவ்வளவு பயம். வந்தாரு, என்ன கேட்பாரோ பயம்தான். அதே மாதிரி ராமனை கூட கேட்டாரு அவரு. ராமனை கூட கேட்டாரா? அது மாதிரி நம்ம வந்து ரெண்டு பாயிண்ட் சொல்றாங்க. குரு பூஜை நிறுவனம் நம்ம வந்து நாம குரு சொல்லிக்கூடாது. நம்ம குரு வணங்கணும். நம்ம எனக்கு குரு யாரையும் வல்லாருதான், அவர் வணங்கி ஆகணும். அப்ப எனக்கு குரு வல்லாரு தான். ஓகே, கரெக்ட். ஆமா தம்பி, நான் வந்து ஒரு மூலையில எங்கேயோ இருக்கிறேன் பாருங்க. நான் வந்து ஒரு மூலையில இருக்கேன், ரொம்ப நாளா சன்மார்க்கத்துல இல்லை. அப்படி ஒரு இது அப்படி இல்லை. தனிப்பட்ட முறையில நம்ம வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம், சித்தர்கள் இவர் அவரு வரலாறு அப்படியே போலதான். ஆனா நம்ம 2 பேரும் சேர்ந்துருக்கு பார்த்தீங்களா? கற்றவர் தம்மை கடுகெடுத்தேனோ. ஏன் நான் அவங்கள போய் கடுக்கெடுக்கிறேன்? யாரு கற்றவங்க, ஏன் கடுக்கெடுத்தேன்? இது 2 கேள்வி இருக்கு எனக்கு. இப்ப சொல்ல வந்தேன், அவன் ஏதாச்சும் சொல்லியிருப்பான் நல்ல விஷயத்த. டேய் நீ என்ன சொல்றது, உனக்கு எல்லாம் தெரியுமா, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சொல்லு அப்படின்னு நம்ம கடுக்கெடுக்கிறது. ஓ சாமி, இது எனக்கு ரொம்ப நடக்கும் சாமி. மிந்தி நான் ஏதாவது நம்மளுக்கு தெரியும் இது வந்து தப்பாதான் போகும்ட்டு நம்ம சொன்னேன்னு வச்சுக்கோமே, ஓ இதெல்லாம் நீங்க தடை பண்ண பாக்குறீங்களா, நீங்க இது பாக்குறீங்களா, நல்லா போகுது. கடைசியில நான் என்ன சொல்றேன் அது நடந்திருக்கோம். அப்புறம் நம்ம தான் அவங்களை தூக்கி விடணும். வந்து தேவையாது நம்மளுக்கு. நம்ம எதுக்கு முதல்ல சொல்லுவாங்க, தேவையில்லாத பிரச்சனை நம்மளதான் கடைசியா வந்து இது பண்ணுவாங்க. நம்ம சொல்றோம், கேட்க மாட்டானுங்க. அவன் பணம் வெட்டிது பட்டுதான் வரணும் போல இருக்கு. இல்ல நான் கற்றவர்னு சொல்லல, சொல்றேன். கேட்க மாட்டேங்க. நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியும். பெரியோர் பாட்டில் பிழை சொன்னேனோ. ஏன் சாமி, பிழை இருந்தா சொல்ல வேண்டியதானே, எதனால அது பாவம்? ஐயா பாட்டுல பிழை சொல்லலாம் சார். இல்ல பிழை இருந்தா சொல்லாமே. பிழை நீ ஒண்ணு பிழை சொல்ல, தப்பு இருக்காது, பிழை இருக்காது. தப்பா இல்ல ஐயா பாட்டு இல்ல சாமி, நீங்க ஐயா பாட்டுக்கு ஏன் போறீங்க? பெரியோர் யாரும் ஐயா சார், பெரியோர் ஐயா சொல்றாருல்ல, பெரியோர் சின்னவங்களாம் கிடையாது சார். பிழை இருக்காது சார். நம்ம புரியாம தப்பா தெரியும், நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டு வாதம் விடுறது. சரியா சாமி? அப்படின்னு இல்ல தப்பு கண்டுபிடிச்சு இவரை தாழ்த்தணும்னே வேணும்னே செய்யறது. நான் நினைக்கிறேன், அதுதான் நான் நினைக்கிறேன்.
பக்ஷியை கூண்டில் பதைக்கு அடைத்தேனோ. இது கிளி ஜோதி மாறான். கிளி ஜோதி மாறான். எங்க வீட்டு பக்கத்துல அடைச்சு வச்சிருக்கீங்க. நானும் ரொம்ப நாளா யோசிச்சிருக்கேன், எப்படிடா திறந்து விடுறது அப்படின்ட்டு. சிசிடிவி கூட்டிருக்கீங்க, எப்படி? பக்ஷியை கூட்டில் பதைக்க அடைத்தேனோனாக்கா அந்த குருவி சுதந்திரமா போனோம், அதை கூட்டுல அடைச்சு வச்சு கன்றுக்கு பாலூட்ட கட்டி வைத்தேனோ, பாலூட்டாது கட்டி வைத்தேனோ. இதை ஏன் பண்றேன்? இது நம்ம பேசியே ஆகணும் சாமி. இது ரொம்ப முக்கியமான விஷயம் சாமி. இது ஒரு வீடியோவோட சேர்த்து பேசுவோமா? வேணான்றீங்களா? போடும் இல்லைங்க, வாங்க வாங்க. இப்ப நம்ம கடையில பால் வாங்கி குடிக்கிறோம்ல, சரியா சாமி? நம்ம அது சைவம்னு நினைக்கிறோம், சரியா? ஆனா அது ஜீவகாருண்யமான செயல் கிடையாது. சைவமா இருந்துட்டு போகுது, ஆனா அது ஜீவகாருண்யமான செயல் கிடையாது. சொல்ல வேண்டாம், ஏன்னு கேட்டா இல்ல நான் உங்களுக்கு சொல்லல, நீங்க பால் சாப்பிடுறது இல்ல, எல்லாரும் பாப்பிட வேணாம். இப்ப இல்ல நான் சொல்லுது 1976ல நான் டெல்லியில அக்கௌண்ட் சர்வீஸ்ல போறேன். அப்பயே நீங்க பாத்துட்டீங்க. அதாவது ஆஸ்திரேலியா மாடுலாம் நிறைய மாடு கட்டி வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு மாடு 10 லிட்டர் 20 லிட்டர் கறக்கும் சார் பால். கையில கறக்க முடியாது, மிஷின் வச்சு கறப்பாங்க. மிஷின் வச்சு கறந்து சாப்பிட்டு பிச்சு போட்டாங்க, அது மாதிரி கறந்து இருக்கும். பால் போட்டு ரத்தம் வர ஆரம்பிக்கும். அப்பதான் மிஷின் வச்சுப்பாங்க. ஆச்சா, இதெல்லாம் வெளிப்பேர்ல பால் வாங்கிட்டு வீட்டுல பால் வாங்கிட்டு வரும். அப்போ கிராமத்துலாம் 36 லிட்டர் வரும். 36,000 வரும். 36 லிட்டர் பால் வரும். ஏற்கனவே சொன்னீங்க அதுல கொஞ்சம் பவுடர் கலந்து. இல்ல, கொஞ்சம் பவுடர் இல்ல, பேரட்ல போய் பன்னி பவுடர் வாங்கிட்டு வருவாங்க. பன்னிப்பால் பவுடரா? ஆமா, பன்னிப்பால் உடலுக்கு சட்டை கொடுக்குது. அந்த பண்டிகை வெளிப்பார் பண்ணிடல, உள்ளே வச்சு விஜயன் பண்ணிடலாம். உள்ளே வச்சு வைப்பாங்க, மாட்டுவாங்க. சப்ளை பண்ணுறது 7 லிட்டர் சப்ளை பண்ணோம். 36,000 வருது. 7 லட்சம் சப்ளை பண்ணோம். 7 லட்சம் லிட்டரா? ஒரு வேலைக்கு அவன் வர 35,000 வருது. அதனால இது போடுற குட்டி பெரிய 3 பீம் சார், இவ்வளோ பெரிய பீமு பெருசா சார், நீட்டான். அவ்வளோ வச்சு போட்டு 3 நாளைக்கு உள்ள அப்படியே பேசி போட்டுருவோம். வச்சோம்னா அந்த பவுடர்லாம் அப்படியே பாலாம இருக்கும். அப்புறம் கொடுத்துருவோம். சப்ளை பண்ணாம இப்ப மெட்ராஸ் சப்ளை பண்ண பால்லாம் ஆவின் பால்னு பேரு. ஆவின் பால் இல்லை, அதை வச்சு அதிலே போட்டுருப்பான். இன்னைக்கு யூஸ் பண்ணல, நாளைக்கு யூஸ் பண்ணாத, பயிலே போட்டுருவான். மண்ணா கட்டுவாங்க. சரி வாங்க கொஞ்சம் பாப்போம், இது என்ன பண்றாங்க, இது உண்மையா இல்ல? ஒண்ணு வரல, வரும் பாருங்க. What do you picture when you pass the milk aisle at the grocery store? Do you think of happy cows and green pastures? This is what the dairy industry wants you to believe. என்ன சொல்றாங்க தெரியுமா சாமி? நீங்க அப்படியே ஒரு 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 கிராமத்துல அப்படியே போறீங்க, அந்த ஃபார்ம் இருக்கு, அதுல பாத்தீங்கன்னாக்கா ஆடு மாடுலாம் அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டு அப்படியே அழகா இருக்குல்ல. இதுதான் உங்களுக்கு ஒரு மாயை உண்டு பண்ணி இந்த ஃபார்ம் காட்டுது. ஆனா ஆக்சுவலி அதுக்கு பின்னாடி இருக்கிறது மிக மிக கொடுமை அப்படின்றாங்க. But the reality is very different. The industry does whatever it can to hide the truth from you. But these never-before-seen images show the cruel origin of milk production. To produce milk, cows must first give birth. The calves are separated from their mothers just moments. அதாவது அந்த பேபி இருக்குல்ல, அதை பிரிச்சிருவாங்களாம். After being born, to keep them from drinking her milk. Practices like this are purposely hidden.
Animal equalities investigators have documented the lives of these animals for years. And now, we're exposing one of the most painful mutilations performed on calves. These never-before-seen images show the process of removing the horns of the young cows. Workers cut the calf skin to get to their budding horns. Then, வேணா சாமி, போதும். இதுக்கு மேல பார்க்க முடியாது. தம்பி, சாமி ஜெயமாயி ரொம்ப நாள் ஆச்சோ. நான் பாட்டுக்கு ஒத்தால பேசிட்டு இருக்க போல இருக்கு. என்ன பண்ணுவாங்க? கொம்ப வெட்டுறான். அவன் என்ன சொல்றாங்கன்னாக்கா, அந்த பேபி இருக்குல்ல ஆமா சாமி, ஆமா அது வந்து பிறந்த உடனே பிரிச்சிருவாங்க. ஏன்னா அது பாலை குடிக்காம இருக்கிறதுக்கு. அப்ப இவங்க சரி. கறந்துட்டு கொஞ்சமா அந்த கொடுப்பாங்க. புரியுதா சாமி? அம்மா கண்டுபிடியா? ஏன் இங்கே பண்ணாது சார். இங்கே எங்கள் வீட்டிலே மாடு 5 மாடு இருக்குது சார். பால்கார வருவான், பால் கண்டு விடுவான். கண்டு பால் வாய வச்சுன்னா அப்பதான் பால் சுரக்கும். அவனுக்கு கண்டு தொடுத்துருவான். இது பால் காத்துருவான். இவர் உறிஞ்சிடுவாரு. இவரு அதுக்கப்புறம் கறந்து விட்டுருவாங்க. பால் திறக்காது முதல்ல. கண்டு வாய சாப்பிடலாம் திறக்கும். திறந்து காம்பு பெருசாச்சுன்னா அவனே கண்டு தோடு எடுத்துருவான். வந்துடுவான். கண்டு ஒன்றும் இருக்காது. கண்டு செத்துவிடும். செத்து வர என்ன பண்ணுவாங்க, தோல் எடுத்து வைக்கல வச்சு கண்டு பேர் முன்னாடி கேட்பாங்க. அது சேர்ந்து தோல் தான் வாசம் தெரியும். வீடு நினைச்சு பால் கொடுக்கும். அது இல்ல, அது அதான் சொல்றேனே, அது ஒரு மிருகம்னு பாக்குறாங்க. இப்ப வல்லார் பாருங்க, அந்த ஒரு மனுமுறை கண்டக வாசி தானே எழுதியிருக்காரு, தானே பாக்குறோம். அதுல வந்து அந்த மாடும் இப்ப பாத்தீங்கன்னாக்கா அந்த ஃபார்ம்ல அந்த மாடுகள் வந்து எப்படி வாழுது, அத ஒரு உயிராவே மதிக்கிறது இல்ல. அதனால பால் குடிக்கிறத நிறுத்துறது எனக்கு என்னமோ நல்லதா படுது. பாலை நீங்க குடிக்கலனாக்கா மாடை துன்பப்படுத்த மாட்டாங்க. இப்ப நீங்க வாங்குறதுனாலதான் மாடு துன்பம் அடையுது, தெரியுமா சாமி? ஏன்னா நம்ம டிமாண்ட குறைச்சிட்டோமாக்கா மாட்டுக்கு துன்பம் இல்ல, முடிஞ்சு. எவனும் கண்டுக்க மாட்டான். அவங்க பாட்டுக்கு ஜாலியா அவங்க பிள்ளைய பெத்து வளர்த்துக்கிட்டு ஜாலியா பால் குடுத்துட்டு இருப்பாங்க. நம்ம வந்து இது பண்ண வேண்டாம். அப்ப டிமாண்ட நிறுத்தணும். ஓ சாமி, இது வந்து எப்படின்னாக்க இந்த பாடியை பில்ட் பண்ணணும், பாடியை வந்து கட்டுக்கோப்பா வச்சுக்கிறதுக்கு இந்த இறைச்சி தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு அது சாப்பிடுவாங்க. ஆமா, இதெல்லாம் பாவம் சார். ஐயா, பாவம் சார். மாம் சாப்பிட்ற பாவம் இதெல்லாம் இதெல்லாம் பாவம் கிடையாது. என்னதான் பண்றது தெரியல. சில பேர் என்ன நினைக்கிறாங்க சாமி, நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது சாப்பிட்டு நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றாங்க. சாமி இவர் பாருங்க, ஊன் சுவை உண்டு உடல் வளர்த்தேன. உடல் மட்டும் தான் வளரு, உயிர் வளராது. இப்ப என்னன்னாக்கா, இப்ப உலகையிலே வந்து உடலும் மனமும் சம்பந்தப்பட்டு தானே. அதனால எதையாச்சும் தின்னுபிட்டு எப்படியாச்சும் நம்ம மேல வருவோன்ட்டு இது பண்றாங்க. சாமி, ஒரு கோழி வந்து சாமி அது வளர்ந்து வர்றதுக்கு எவ்வளவு நேரம்? 1 வருஷம் இருக்குமா? 30 நாள் 90 நாளா என்னமோ தெரியல சாமி, வளர்த்து விட்டுறாங்க கோழிய. பெருசாயிருது. அந்த அதுலயும் நீங்க வேலை செஞ்சிருக்கீங்களா? ஆமா சார். சார் என்ன பண்றது தெரியுமா, நிறைய கோழி தான் அடைச்சிடாங்க கூண்டுல. டைமர் பத்தியெல்லாம் அந்த கோழி செய்யறதுக்கு ராத்திரி தான் முட்டை போடும். டே டைம் மார்னிங் முடிஞ்சிடும். அப்படியே டைம் வந்து உள்ள மார்னிங் மாதிரி அப்படி கொஞ்சமாக லைட் டெம்பரேச்சர் வந்து வெயில் அப்படி கொஞ்சம் வந்து ராத்திரி ஆகிடும். 12 மணி நேரத்துக்கு ராத்திரி ஆகிடும். அதை முட்டை போடாது. மறுபடியும் லைட் போட்டாது. மறுபடியும் 1 நாள் 2 முட்டை போடாது. கோழியை ஏமாத்தி கோழிக்கிட்ட இருந்து வாங்குறது. ஆனா ஆக மொத்தத்துல சாமி நான் ஒரு இது கட்டா, நீங்க இது பாத்தீங்கன்னா இன்னும் யோசிப்பீங்க. இல்லைங்க சாமி, நான் அதெல்லாம் நிறைய பாத்துருக்கேன். பாருங்க, அதுல வந்து நீங்க சொல்ற எல்லா கதையும் வரும்.
ஆஹா இது பாருங்க. ஐயே பாருங்க சாமி, தெரியுதா? இல்லையா? நல்லா நல்லா பாருங்க. இது வந்து எல்லாம் காடு, எல்லாம் மிருகெல்லாம் நல்லா இருக்கு சாமி. ஜாலியா இருக்காங்க. எல்லாம் ஜாலியா இருக்காங்களா? நல்லா இருக்காங்களா? இப்ப பாருங்க, ஒருத்தன் வருவான் பாருங்க. வந்துட்டானா? பாருங்க என்ன பண்ணுவான்ட்டு. பாம்பை கொண்டு சப்பாத்து ஆக்கிக்கிட்டான். கோழிக்கு மருந்து கொடுத்து குண்டாக்கி போட்டு விக்கிறான் பொரிச்சு. எல்லா சேட்டையும் மனுஷன் என்னென்ன சேட்டை பண்றான்னு காமிக்கிறாங்க சாமி இந்த வீடியோல. மனுஷன் மிருகத்தை அழிக்கிறது எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருக்காங்க. இது ஒரு கார்ட்டூன் மாதிரி, நீங்க அப்படியே பாருங்க என்னென்னலாம் பண்ற. மிருகத்தை கொண்டு இது பண்றான் அது பண்றான் காட்டுறாங்க. மனுஷன் என்னென்ன சேட்டை பண்றான் எல்லாத்தையும் பாருங்க சாமி. உலகத்துல மனுஷன் வந்து என்னென்னலாம் சேட்டை பண்ணி உலகத்தையே எப்படி கெடுத்துக்கிட்டு இருக்காங்கன்ற ஒரு 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 சின்ன ஒரு கிளிப்ல இதை சொல்றாங்க. புரியுதா சாமி? பாருங்க, நீங்க பாருங்க, அப்படியே பாருங்க. எல்லாமே வரும், எல்லாமே நேச்சர், இந்த இயற்கை அழிக்கிறது எல்லாமே நல்லா இருக்கு. நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க, ஒரு 3 நிமிஷம் தான் பாத்துருங்க. கப்பையில போறாங்க, கடல்ல கெமிக்கலை தூக்கி போட்டு கடலை கெடுத்து விடுறாங்க. மீனை பிடிக்கிறாங்க, திமிங்கலத்தை கொல்றாங்க, மிருகங்களை கொல்றாங்க, கரடி இதெல்லாம் கொல்றாங்க, கட்டு ஒரு அலங்காரம் பண்றாங்க, பிள்ளைய பிடிச்சு போடுறாங்க, தோலை உரியிறாங்க, மரத்தை வெட்டி பேப்பர் பண்றாங்க, அழிக்கிறாங்க காட்டை அழிச்சு நாட்டை உருவாக்குறாங்க. காடி எல்லாம் ஓடுது, எல்லாத்தையும் உருவாக்குறாங்க, ஜாலியா இருக்காங்க. குப்பைய கொட்டுன்னு கொட்டுறாங்க, இண்டஸ்ட்ரிய பொறுக்குறாங்க, மாடு பண்டி கோழி இது எல்லாமே இதோ உருவாக்குறாங்க. எல்லாமே வியாபாரமா ஆக்கி விட்டாங்க, எல்லாமே இண்டஸ்ட்ரி ஆயிடுச்சு. மாடு கோழி எல்லாம் இறைச்சியா போடு இது பண்றாங்க, இறைச்சி இண்டஸ்ட்ரி மார்க்கெட்டு. அப்புறம் பல சயின்டிஸ்ட்கள் வந்து ரிசர்ச் பண்ணி மிருகத்தை இப்படி எல்லாம் கொண்டு வர்றதுன்ட்டு அதை வேற பண்றாங்க. இதெல்லாம் ரிசர்ச்ன்ற பேர்ல மிருகத்தை. அப்புறம் குப்பை குமிஞ்சு போச்சு, கண்டாக மாதிரி குப்பை, சந்தோஷமா ஜாலியா ஜகஜாலியா இருக்காங்க. உலகத்தையே அழிச்சு குப்பை மேடாக்கி விட்டாங்க கடைசியா. இப்படிதான் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஒரு ராஜாவா உட்காந்துட்டாங்க. இல்லைங்க, வேற பிளானட்டுக்கு போறாங்க. இப்ப ஏலியன் வந்துச்சு, பாத்துச்சு, என்னடா இப்படி நாசம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏலியன் இழுத்து வச்சு இவனை கொட்டுருச்சு. இவங்க உலகத்தையே நாசம் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. அதாவது சாமி, ஏலியன் வந்து வேற உலகத்திலிருந்து வந்திருக்காங்க, வந்து பாத்துப்புட்டு என்னடா இப்படி நாசம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா இங்க நம்ம வாழ முடியாது, இவங்களை கொண்டுட்டே போயிருவோம் அப்படின்ட்டு மனுஷனை. நல்லா இருக்கும், அது நான் ரொம்ப நாள் முன்னுக்கு பாத்துருக்கேன். அது
சொல்றேன் சாமி, மனுஷன் பாருங்க. இதுல நம்ம ஏதாச்சும் பண்ணுவோம். இப்ப நம்ம தேவையில்லாத பொருள்களை வாங்குறது இருக்குல்ல சாமி, அதாவது ப்ரோமோட் பண்றாங்கன்னு வாங்குறோம்ல, அதுக்கு பின்னாடி எவ்வளையோ பிரச்சனை இருக்கு. உதாரணம் நான் சொல்றேன் பாருங்க. நீங்க ஒரு பொருளை வாங்குறீங்கன்னா தேவை இருந்தா வாங்குங்க, ஆசைப்படுறேன்னு வாங்காதீங்க. இப்ப நான் அன்னைக்கு ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன், எக்கானமின்றது வந்து என்னன்னாக்கா ஆசையை மூட்டி மோசம் பண்றது, ஆசையை மூட்டி எதாச்சும் விக்கிறது. சரியா சாமி, மார்க்கெட்டிங்ல. சரியா? அதனாலதான் இதெல்லாம் நடக்குது. இயற்கையே அழிகிறது எதனாலதான்? எல்லாம் வியாபாரம்னாலதான். ஆசையை அளவா வச்சுக்கிட்டு இருந்தாக்கா, இப்ப அந்த காலத்தெல்லாம் சாமி இந்தியர்கள் வாழ்ந்தது எப்படின்னாக்கா, ஆசையை அளவா வச்சுக்கிட்டு இயற்கையை அழிக்காம, இயற்கையை கண்டு பயப்படுவாங்க. ஒரு காட்டுக்குள்ள போனாலும் சாமி கும்பிட்டு போவாங்க, மரத்தை பார்த்தா வணங்குவாங்க, மரத்தை வெட்டக்கூடாது, அதுல வந்து ஏதாச்சும் இருக்கும்னு எங்க பாட்டி எல்லாம் சொல்லியிருக்கு. மரத்துல ஏதாச்சும் இருக்கும், அதெல்லாம் வெட்டக்கூடாது தெரியுமா அப்படின்னு சொல்லும். நம்மளும் பயப்படுவோம். பெரிய பெரிய மரம் எல்லாம் பார்த்தோமாக்கா, ஐயோ அதுக்குள்ள வந்து எது இருக்கு, தங்கி இருக்கும், அதனால அதெல்லாம் வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, பயமுறுத்தி வச்சாங்க. இப்ப வந்து எல்லாம் வியாபாரம், எல்லாம் வியாபாரம் சாமி. எதெல்லாம் விற்க முடியுமோ விற்கணும், எதெல்லாம் செய்ய முடியுமோ செய்யணும், எதெல்லாம் வாங்கி அனுபவிக்கணுமோ அனுபவிக்கணும். அதாவது இயற்கைய சக்கையா புழிஞ்சு எடுத்து வருங்கால சன்னதிகள் எதுவுமே இல்லாம ஆக்கிக்கிட்டு இருக்கோம். புரியுதா சாமி? அதான் சொல்றேன், அது நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு வேலை. சரி சாமி, கல்லு நெல்லும் கலந்து வித்தேன். இந்த வேலையை பாத்தீங்களா, வியாபாரம் பண்ணிருக்காங்க. கல்லு நெல்லும் கலந்து வித்திருக்காங்க, வெயிட் ஏத்துறதுக்கு. சாமி வெயிட் ஏத்திருக்காங்க. கல் தறி வைக்க தெரியுமா? மூட்டை மூட்டையா கல் வைக்கிது சார், அரிசியில கலக்கிறதுக்கா? ஆமா. என்ன என்ன கல் இது? எல்லாம் சார் பொடிகள் தான், கருணம் தான். பொடி ஆக்கி பொடியை மூட்டை மூட்டை வைக்கிறாங்க, வண்டி வண்டி வாங்கி வச்சு கலக்குறாங்க, கலந்து வெயிட் ஏற்றி விட்டுறாங்க. ஆமா. அரிசி கல் எப்படி வருது நமக்கு? அரிசி எப்படி கல் வருது? நெல் வருது, நெல் நெல் மிஷின்ல போட்டுதானே அரிசி வருது. கல் எப்படி வருது நமக்கு? கலக்கிறான். ஆமா. இல்ல இன்னொன்னு வந்து, நெல்லு வந்து மேலாலதானே அறுக்குறாங்க, கல்லு எங்க? அப்புறம் அது வேற சேரு வேற, எப்படி கல்லு வந்துச்சு? நெல்லு காய வைக்கும் போதே தரையில தான் காய வைக்கிறாங்க, அப்ப கல்லு இருக்கும். நெல்ல மெரிச்சு மட்டும் அரைக்கிறான், நெல் எப்படி அரைச்சிட்டாரு? ஆமா அரைக்கிறான், அரிசி வருது. ஆமா, கல் எப்படி வரும்? இது வந்து என்ன சமயம், இவர் வந்து இது வந்து வியாபாரத்துல கலப்படம் பண்றத பத்தி பேசுறாங்க. இது கல்லு மட்டும் இல்ல, அப்புறம் எண்ணெய் மத்த ஜாமான்லாம் கலந்து கலப்படம், கலப்படம் எல்லாம் கலப்படம். கல்லுல உதாரணம் இது, எல்லாமே கலப்படம் தான். அப்ப கலப்படம் பண்ணி விக்கிறதுங்கிறது ஒரு வகையான பாவம். அடுத்து பாருங்க, அன்புடையவருக்கு துன்பம் செஞ்சானோ? அன்புடையவருக்கு துன்பம் செஞ்சேனோ? ஏன் அவங்க தான் அன்பா இருக்காங்களா, அவங்களுக்கு ஏன் துன்பம் செய்ய போறேன்? தெய்வம் நம்ம குணம், அது நம்ம குணம். அன்புடையவருக்கு துன்பம் செய்தேனோ? சரி, அடுத்து குடிக்கின்ற நீருள்ள குளத்தை தூர்த்தேனோ? இதெல்லாம் சார் இப்பதான் இல்ல, இதெல்லாம் கிராமத்துல வந்து தனி குளம் வச்சிருப்பாங்க. அந்த குளம் தண்ணி குடிதான், அந்த குளம் தனி. இது இன்னொரு குளம் வந்து டாய்லெட் பண்ண ஆரம்பிச்சு இன்னொரு குளம். குளம் குழி தண்ணி மாதிரி யாரும் தரல போக முடியாது, குளிப்பாங்க. அந்த தண்ணி சுத்தான தண்ணி இருக்கும், அந்த தண்ணி ஊர்ல சமையல் பண்ணுவாங்க. அது அப்படி அந்த குளத்தை க்ளோஸ் பண்ணது. சரி சாமி. ரோட்ல மரம் பாருங்க, ராஜா ரோட்ல மரம் வச்சான், நடந்து போன சொல்லிட்டு. அம்மாவை இப்ப என்ன பண்ண தெரியுமா, எல்லா மரம் வெட்டி ரோட்டை பெற்று ஆகிறோம். மெட்ராஸ் இந்தியாலாம் அவ்வளவு மரம் இருந்தது சார், எல்லா மரம் வெட்டி வெட்டி ரோடு பெற்று ஆயிட்டாங்க. மழையெல்லாம் போச்சு, மழை போச்சு.
ம். பயமே மாட்டேங்குது. குடிக்கின்ற நீர் உள்ள குளத்தை தூர்த்தேனோ. தூர்த்தேனோ என்ன அர்த்தம் சாமி? இப்ப குளத்தை அடிச்சிருது, மண் விட்டு அடிச்சிருது. ஓ, மண்ணை போட்டு அடிச்சு விட்டுருது. ஓ, ஏன்னா எல்லாரும் வந்து தண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. ஆமா அத பார்த்து வைத்தறிச்ச நம்ம இடத்துல இவங்க வந்து தண்ணி எடுக்கிறாங்களே. இது அடுத்து தண்ணி. சரியில்லை. குளத்தை அடைச்சிட்டாங்க, எப்படி வருவாங்க? அடைச்சிட்டு அங்க செடியை நட்டு விடு, விவசாயத்தை பண்ணு, அதான். முடிஞ்சு. வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சம் அழித்தேனோ. இந்த ரோடு வர மரம் வச்சுக்கலாம் பாருங்க. ஆ. அந்த ராஜால ரோட்ல சைட்ல மரம் வச்சான் ம். தங்கறதுக்கு. ம். என்ன பண்றானுங்க, ரோடு பெருசாகிறதுக்கு பைபாஸ் ஐபாஸ் போடுறதுக்காக ம். எல்லா மரத்தையும் வெட்டிடுறாங்க. போச்சு போங்க. மெட்ராஸ் வடல போறது மாநகர் பந்தி ம். பாதுகாப்பு பணம் இல்லையா, பாதுகாக்கிறார். ம். நிறைய மரம் வச்சுக்கிறாங்க. அப்படி நின்று போன நிழல்ல. ம். இப்ப ஒரு மரம் கூட கிடையாது சார். முடிச்சு விட்டாங்க. எல்லா மரம் விட்டாங்க. பைபாஸ் பண்ண ரோடு பைபாஸ் எல்லாமே விட்டாங்க. மரம் ரெண்டு ஒன்றும் கிடையாது. ம். ம். இதெல்லாம் பாவம். அப்புறம் என்ன பண்றீங்க? சாமி, வெயிலுக்கு பகை கொண்டு அயலோர் பயிரை அழித்தேனோ. ஓ, கடுப்பாயிட்டு அவங்க நிலத்துல போய் நெருப்பு வச்சு விட்டுருது. முடிஞ்சு போ. இல்லைனாக்கா தண்ணியில மருந்து கலந்து விட்டுருது. எல்லா செடியும் செத்து போட்டோம், அழிஞ்சு போட்டோம். பயிர் நல்ல பயிர்ல மருந்து போடுறாங்க, அடிச்சிடறாங்க. நல்ல விளைஞ்ச பயிர்ல மருந்து அடிச்சிடறான். பாருங்க. இப்ப நான் விவசாயம் பண்றேன் பாருங்க சாமி, எனக்கு தெரியும். நான் வந்து ஒரு பயிரை நாத்து நட்டு அந்த நாத்தை வந்து இன்னொரு இடத்துக்கு மாத்தி அதுக்கு தண்ணி ஊத்தி அது வளர்த்து அதை பெருசாக்கி அதை வந்து விக்கிறதுக்காக நான் இவ்வளவு வேலை பார்த்திருப்பேன். நல்ல விளைச்சல் வரும் பொழுது அதுல போயிட்டு மருந்தை ஊத்தி விட்டாங்க. அந்த உழைப்பு வீணா போச்சு, என்னோட வருமானம் பாலா போச்சு. எந்த அளவுக்கு வேதனைப்படுவேன் யோசிச்சு பாருங்க. மனுஷ புத்தி அப்படிதான் இருக்கு. பொது மண்டபத்தை போய் இடித்தேன்னு ஏன் இந்த வேலை எல்லாம் நீங்க பாக்குறாங்க? எனக்கு இதுதான் புரியல. இப்படி விட்ட வேலை எல்லாம் பாப்பாங்களா? மண்டபத்துல எல்லாம் ஒட்டா கூடுறாங்க. இது சரியில்லை, வைத்திருச்ச. மனுஷனோட மைண்ட பத்தீங்களா சாமி? சாமி இப்ப இதனால எனக்கு வந்து இப்பதான் புரியுது சாமி, ஏன் வந்து வள்ளலார் வந்து தயவுதான் முதப்படி அப்படின்னு சொன்னாருனாக்கா நம்ம இந்த பாவத்துல இருந்து மீண்டுக்குவோம். ஏன்னா இப்ப நீங்க வந்து பொது மண்டபத்தை இடிக்க போறீங்கன்னா உங்களுக்கு தயவு இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இடிக்க மாட்டோம். என்ன செய்வோம்? பாதுகாப்போம். இன்னும் வந்து அதை சுத்தம் பண்ணி நல்லா எல்லாரும் வந்து வசதியா இருக்கிறதுக்கு என்ன. தமிழ்நாட்டுல பாளையங்கோட்டையில இருந்து திருச்செந்தூர் வரைக்கும் திருச்செந்தூர் அந்த கட்டணம் தானே, அவங்க போய் தெரிஞ்சுக்கிறதுக்காக எடுக்க மட்டம் பட்டு வச்சிருந்தோம். சரி. மணி மட்டும் 1 மணி வச்சிருந்தாங்க. திருச்செந்தூர்ல போய் இருக்கும்போது மணி அடிப்பாங்க. சரி. ஒரு மட்டும் அடிச்சாதான் இவன் வாசல மணி அடிக்கும். பூஜை பண்ணுவோம். எல்லா மண்டபம் இடிச்சாங்க சார். இப்போ மண்டபம் ரோடு போடுறது. அதாவது சாமி நாகரிகம், அப்புறம் பொருளாதாரம், அப்புறம் நாடு வல்லரசாகணும். நாடு வந்து இப்ப வந்து சாமி இப்ப வந்து ஒரு நாடு வந்து வெற்றிகரமா இருக்கு, அதாவது ஒரு நாடு வந்து முன்னேற்றமா இருக்குன்னா எதை வச்சு கணக்கு போடுறாங்க? ஜிடிபி. சரியா? ஜிடிபி வச்சு கணக்கு போடுறாங்க. ஜிடிபின்றது என்னது? எக்கானமி. எக்கானமின்னு என்றது டெவலப்மெண்ட். டெவலப்ன்றது எதுக்குனாக்கா இன்னும் எக்கானமியை வளர்க்கறதுக்கு. இப்ப அதான் நான் உங்ககிட்ட சொன்னேன் எனக்கு எக்கானமி பத்தி பேச்சு தேவையா அப்படின்றீங்க. எக்கானமி தான் சாமி ஜீவகாரணம் இல்லாத செயல்கள் எல்லாம் செய்ய வைக்குது.
அகாடமி ஸ்டூடெண்ட் ஐயா, அப்புறம் பிகாம் படிச்சிருக்கையா. அப்புறம் அதை பத்தி பேச வேணான்றீங்க. என்ன பண்ணி வைத்தறிச்சல் தான் அன்னைக்கு டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டோம் அப்படின்ட்டீங்க சாமி. நெஞ்சில ஈட்டி அகாடமி ஸ்டூடெண்ட் தான் நானு. எக்கானமி அப்புறம் காமர்ஸ் பிகாம். ஆமா ஆமா சாமி, இப்ப உலகத்துல வந்து ஜீவகாருண்யம் இல்லாத செயல்கள் நான் ஒரு சொல்ற பாருங்க, எதனால நடக்குது? போர் எதுக்கு வருது? எக்கனாமி சாமி. ஏன்னா அவன் நாடு வந்து மேல வாங்கி அப்படி போர் வரும். இல்லைன்னாக்கா அவன் நாட்டோட ரிசோர்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கணும், இல்ல எண்ணெய் வளம் இருக்கும். போர் உண்டாக்கிட்டு போர் ஒரு பக்கத்து ஓடிட்டு இருக்கோம், இங்க நம்ம கலப்புற வேலையை பார்ப்போம் அப்படின்னு. இப்ப இந்த எக்கானமின்றது வந்து பணம் 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 அலையறதுனால ஜீவகாருண்யமே இல்ல யாருக்கிட்டையும். கரும்பு வந்து வேலை ஜாஸ்தியாயிடும் சார். உடனே விவசாயம் வேலை பண்றீங்க, எல்லாம் கரும்பு போட்டுறாங்க, எல்லாம் கரும்பு நட்டுறாங்க, கரும்பு ஸ்டாக் ஓவர் ஆயிடும். அப்புறம் டிமாண்ட், அதான் சப்ளை அண்ட் டிமாண்ட் சொல்லுவாங்க சாமி. ஆமா, வேலை விழுந்துடும். இவ்வளவு வேற இது போட்டு இவ்வளவு போயிருச்சு. சப்ளை அண்ட் டிமாண்ட் வந்து நீங்க புரிஞ்சுக்கலனாக்கா அவ்வளவுதான். இல்ல, டிமாண்ட பார்த்து பண்ணணும். இந்த வருஷம் அது எல்லாம் வந்துடுவான், எல்லாம். இல்ல சாமி, இது வந்து மனிதனோட மைண்ட் வந்து என்ன செய்யுதுனாக்கா, தக்காளி வந்து ஒரு வந்து 30 rupees ஒரு கிலோ வராது. எல்லாம் உடனே என்ன பண்ணாங்க, ஃபுல்லா தக்காளி போட்டாங்க சார். தக்காளி ஓராச்சுப்பா பிறகு தெரியுமா, அப்படியே ஆத்திர கொட்டுறான். வாத்து விடுறாங்க கீழே தக்காளிய. எவ்வளவு கொஞ்சம் வாங்குவாங்க. ஆமா, போடுங்க எக்கானமி அவ்வளவு இல்ல சொல்றேன். இப்ப நிறைய ஜீவகாருண்ய செயல்கள் இதெல்லாம் நடக்குது. நம்ம ஒரு வியாபாரம் பண்றோம் அப்படின்னாக்கா சாமி, நேர்மையா இருக்கணும், இயற்கை அழிக்காம இருக்கணும், பாத்துக்கணும். அதெல்லாம் யாரு செய்யறாங்க. இப்ப வந்து சாமி, இப்ப நான் வந்து ஒரு பொருளை வாங்குறது, நான் வச்சுக்குவேமே, என்ன ஒருத்தர் ஏமாத்திட்டானா நான் என்ன ஃபீல் பண்ணுவேன்? வயிற்றுச்சலா இருக்காது. அதே நம்ம வந்து அவங்கள ஏமாத்துறோம், அதான் சொல்றேன். இல்ல அது அதாவது நமக்கு வந்தாக்கா ரத்தம், மத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னி. நமக்கு வந்தா ரத்தம், மத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னி. நான் ஒரு காமெடி பார்த்தேன் சாமி. 2 பேர் என்ன பண்ணுவானுங்க, நிறைய நகையை கொண்டாந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுப்பானுங்க. கொடுத்துட்டு சொல்லுவானுங்க, இந்த நகை எல்லாம் கவரிங், நீங்க இவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் மேலன்னு கேட்டாக்கா, நாங்க போயிட்டு ஒரு வீட்டுல திருடணும், அந்த பீரோல வந்து இந்த நகையெல்லாம் வச்சிருந்தாங்க, நாங்க இதெல்லாம் விலை உயர்ந்த நகைன்னு கூட்டு வந்துட்டோம், எடுத்துட்டு வந்தோம். ஆனா எல்லாம் ஃபுல்லா கவர்ன்ட்டு எங்களை ஏமாத்திட்டாங்க, அதனால நீங்க அவங்க மேல போயிட்டு ஆக்ஷன் எடுங்கன்னு இவனுக்கு ரிப்போர்ட் போட வருவானுங்க. எப்படி இருக்கு? அது காமெடி பார்த்து திரும்பி எனக்கு திரும்ப தாங்க முடியல. புரியுது? அதாவது இவருமே திருடி விட்டு அந்த நகைலாம் கவரோட வைத்தறிச்ச, அந்த நகையை கொண்டாந்து போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்துட்டு எங்களை ஏமாத்திட்டாங்க, கவரிங் நகைய வந்து பீரோக்குள்ள வச்சு எங்களை ஏமாத்திட்டாங்க, இவங்க மேல ஆக்ஷன் எடுங்க அப்படின்ட்டு வருவானுங்க. மனுஷனோட மைண்ட பாருங்க. அதுல யோசிச்சேன். அதான் அது அப்ப அவன் வந்து நீ திருடும் போது அவன் கவலைப்பட்டிருக்க மாட்டானா? என்ன? சரி சாமி, முடிச்சுக்கோ சாமி, முடிச்சுக்கோ. நன்றி. நம்ம அடுத்த விஷயம் சந்திப்போம். நல்லா போச்சு. சரி சாமி. ராமரையாவையும் நன்றி சாமி, நன்றி. ஓகே, வணக்கம்.